தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மெயினா வந்து நெறைய மாணவர்கள், அதாவது நீட் எக்ஸாம் எழுத போற மாணவர்கள், அதுவும் குறிப்பா வந்து 2025ல நீட் எக்ஸாம் எழுத போற மாணவர்களுக்கு மிக முக்கியமான வீடியோவா கண்டிப்பா இது இருக்கும். என்ன அப்டின்னா, நீங்க ஒரு நீட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றீங்க அப்டின்னு சொன்னா, நம்ம எந்த மாரி மெத்தட்ல பிரிப்பேர் பண்ணணும் அப்டின்றது. ஹவ் டூ பிரிப்பேர் நீட் 2025 அப்டின்றது தான் இன்னைக்கான டாபிக். இதுல முக்கியமா நான் பெரிய விஷயங்கள், பெரிய ஃபார்முலாஸ்லாம் எதுவுமே சொல்லப் போறதில்ல. ஆனா, நம்ம ரெகுலரா பண்ற வேலைகள தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே, என்னென்ன வேலைகள்லாம் செய்யறோமோ படிப்புக்கு, அத எல்லாமே தொடர்ச்சியா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே, உங்களால வந்து மதிப்பெண் அப்படின்றது எடுக்க முடியும் அப்படின்றது தான் நிதர்சனம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் கவனிக்கணும்? எதெல்லாம் இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல இனிமே தான் படிக்க போறீங்களா? அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கங்க. இன்னும் ஒரு 5 மாதங்கள் நமக்கு முழுசா இருக்கு. இந்த 5 மாதங்கள்ல உங்கள நீங்க எப்படி வந்து வச்சுக்க போறீங்க? எந்த மாரிலாம் படிக்க போறீங்க? அப்படின்றத, இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள வச்சு உங்க மனநிலைக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அதுல ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தா பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுடைய ஆ நீட் எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்றது முழுசா எல்லாருமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். நீங்க ரிப்பீட்டரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிப்பீட்டர் வந்து இஷ்யூ கிடையாது. ஆனா புதிதா இந்த வருஷம் +2 முடிச்சுட்டு எழுதப் போற மாணவர்கள் அப்படின்னு இருப்பீங்க. அந்த +2 முடிச்சுட்டு எழுதப் போற மாணவர்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. இதுவரைக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க எழுதாம இருப்பீங்க. அப்படி எழுதாம இருக்கிறதுனால முதல் முறையா ஒரு பப்ளிக் எக்ஸாம்க்கு எப்படி நீங்க பிரிப்பேர் பண்றீங்களோ, கிட்டத்தட்ட அதுல 2 மடங்கு, 3 மடங்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்க பிரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால யூ ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பேட்டர்ன். நீட் உடைய 2025க்கு என்ன பேட்டர்ன் இருக்கு? பொதுவா பேட்டர்ன் எல்லாமே காமன் தான். மதிப்பெண் வந்து நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எதை எடுத்தாலுமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே 45 மதிப்பெண்ணுக்கு நீங்க வந்து விடையளிக்கணும் அப்படின்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 50க்கு 45ன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் சாய்ஸ் எல்லாம் விட்டுருங்க. 45 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றீங்க பிசிக்ஸ், 45 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி, 45 பாட்டனி அண்ட் 45 ஜூவாலஜின்னு சொல்லி தனித்தனியா 4 சப்ஜெக்ட்டா பிரியும். ஸோ இதுல பயாலஜில 2மே சேர்ந்து வந்துடுது. அரவுண்ட் வந்து ஒரு சரியான மதிப்பெண்ணுக்கு 4 சரியான ஆன்ஸருக்கு 4 மதிப்பெண்கள் குடுக்குறாங்க. அப்போ ஒரு சரியான ஆன்ஸருக்கு 4 மதிப்பெண்கள்னா, நீங்க 45, 45, 45 4 45க்குமே 180 கொஸ்டின் நீங்க எழுத வேண்டி வரும். அந்த 180 கொஸ்டினுக்கு இன்டு 4 மார்க் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 720 மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும். ஸோ 720 மதிப்பெண்கள் அவுட் ஆஃப் 720, 720 தான் உங்களுடைய டார்கெட்டா கண்டிப்பா இருக்கணும். சரி, அப்படியே 720, 720 அவுட் ஆஃப் டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் தான், அதுலருந்து கொஞ்சம் பேக்லாக் ஆனா கூட உங்களால ஓரளவு ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல சீட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அங்க அமையும். அப்போ 720 எடுக்கணும் அப்படின்னாவே, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப நெறையா இருக்கும். சரிங்களா? நான் திரும்ப சொல்றேன். ஒரு சரியான ஆன்ஸருக்கு 4 மதிப்பெண்கள் அப்படின்ற வீதம் 180 கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்ணீங்கன்னா 720 மார்க். இன் கேஸ் நீங்க தவறா ஆன்ஸர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, -1 மதிப்பெண் வந்து குடுப்பாங்க. அப்போ உங்க உங்க டோட்டல்ல 1 மார்க், 1 மார்க் குறைஞ்சுக்கிட்டே வரும். இதுவரைக்கும் அந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்காது புதிய மாணவர்களுக்கு. அதனால மைனஸ் மதிப்பெண் இல்லாத அளவுக்கு நீங்க எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது. ஏன்னா 10 கொஸ்டின் ஆன்ஸர் பண்றீங்க. 10மே ஆன்ஸர் கரெக்ட்டா இருந்தா இங்க 40 மார்க் கிடைக்கிற இடத்துல, நீங்க 5க்கு தப்பா பண்ணிட்டீங்கன்னா, 40லேருந்து இந்த 5 மார்க் டைரக்ட்டா எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ மதிப்பெண் அதுலேருந்து 5 மார்க் குறையுது அப்படின்னா, ரொம்பவே மதிப்பெண் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால நெகட்டிவ் மதிப்பெண் இல்லாத அளவுக்கு நீங்க படிக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரி. இப்போ அந்த பேட்டர்ன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ எக்ஸாம் ரிட்டர்ன் மெத்தட் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பென் அண்ட் பேப்பர் மெத்தட்ல தான் இப்போது வரைக்கும் இருக்கு. இப்ப டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. அவங்க சிபிடில அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இது ஜேஇ மாரி எழுத போறாங்களா, கொண்டு வர போறாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கட்டும். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பென் அண்ட் பேப்பர் மெத்தடு நீங்க பபிள் ஷேட் பண்ணி தான் ஆன்ஸர் பண்ண போறீங்க. அதெல்லாம் பிராக்டிஸ் நீங்க பண்ணணும். அது எந்த டைம்ல பண்ணணும்ன்றதெல்லாம் நம்ம வீடியோ நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இத நீங்க பண்ண போறீங்க. பென் அண்ட் பேப்பர் மெத்தட் உங்க எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது புத்தகங்கள். உங்களுடைய புக்ஸ். எந்த மாரி புக்ஸ் நீங்க எடுத்து வச்சு படிக்க போறீங்க அப்படின்றத பார்க்கணும். இதுல வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து உங்க கோச்சிங் சென்டர்ல அல்லது ஸ்கூல்ல குடுக்குற புத்தகங்கள் இருக்கும். நீட் தொடர்பா நான் பேசிட்டு இருக்கிறது. அடுத்ததா வந்து நீங்க வந்து சொந்தமா நீங்க ஒரு புக்ஸ வந்து ஒரு காமர்ஸ் வெப்சைட்லயோ எங்கேயாவது வாங்கிட்டு அல்லது க பு பு புத்தகங்கள் விக்கிற கடைகள்ல நீங்க வாங்கிட்டு படிக்க ஆரம்பிப்பீங்க. சரி எதுவாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு இந்த 4 சப்ஜெக்ட் நான் சொன்னேன். அதாவது 3 சப்ஜெக்ட். இந்த 3 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்லயுமே கண்டிப்பா உங்க கையில இருக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ்.
ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுமே என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர நம்ம பார்க்கும்போது என்சிஇஆர்டி தவிர பெரும்பாலும் அதாவது கிட்டத்தட்ட 90% கொஸ்டின்ஸ் என்சிஇஆர்டிலருந்து தான் கேட்குறாங்க. அதுவும் குறிப்பா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பா அதில தான் வரும். ஆனா, அதில வந்து நீங்க லைன் பை லைன் ரீட் அவுட் பண்ணி கண்டிப்பா படிச்சே தீரணும். அப்ப டெக்ஸ்ட் புக் வந்து ரொம்ப அவசியம். என்சிஇஆர்டி புக்ஸ் வந்து ரொம்ப அவசியம். கிளாஸ் 11, கிளாஸ் 12 2க்குமே சேர்த்து நீங்க வச்சிருக்கணும். இதில 6 புத்தகங்கள் உங்களுக்கு வந்துடுது. இத தவிர்த்து எம்டிஜில உங்களுக்கு அ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு எம்டிஜில புத்தகங்கள் கைடுலாம் குடுப்பாங்க. ஸோ அது பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாரி புத்தகங்கள் நீங்க வாங்கி வச்சிருக்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோல எந்த மாரி புத்தகங்கள்லாம் நீங்க வாங்கி வைக்கலாம், வாங்கி வைக்கணுன்றதுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோல நான் குடுத்துருக்கேன். அது ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அந்த புத்தகங்கள் கையில இருந்ததுன்னா வச்சுக்கங்க. அப்போ நீங்க உங்களோட பிரிப்பரேஷன் மெத்தட்ல அந்த பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மார்க் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 2வது புத்தகங்கள வரிசைப்படுத்துறீங்க. பிசிக்ஸ் நான் இத படிக்க போறேன். கெமிஸ்ட்ரி இத படிக்க போறேன். ஸோ எந்த கைடு வச்சு நீங்க படிச்சாலுமே, நீங்க அ உங்க ஸ்கூல்ல கோச்சிங் சென்டர்ல எத வச்சு படிச்சாலுமே, நோட்ஸ் எடுத்து படிச்சாலுமே, கடைசி வரைக்கும் இறுதியா அந்த ஒரே புத்தகங்கள் பெரும்பாலும் நெறைய புத்தகங்கள வாங்கி வச்சு உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. ஒரு புத்தகம் இல்ல 2 புத்தகங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னா, கைடு வாங்குறீங்கன்னா, அத தான் ஃபுல்லா நீங்க ரீட் அவுட் பண்ணணும். அதுல இருக்க அனைத்து விஷயங்களும் கண்டிப்பா படிக்கணும். அந்த மாரி படிங்க. மினிமம் மினிமம் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, +2 எக்ஸாமுக்கு நெருங்கிடுச்சு. +2 எக்ஸாமுக்கும் நீங்க படிக்கணும். பேரலலா வந்து நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணியே தீரணும். குறைஞ்சது நான் சொல்றது வந்து ஒரு லீவு நாளா இருந்ததுன்னா 6 மணி நேரம், 7 மணி நேரம் உட்காந்து நீங்க படிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருப்பீங்க. கோச்சிங் சென்டர் போற நேரங்கள் தவிர மீத நேரத்தில இத தான் நீங்க உட்காந்து படிச்சே தீரணும். 2வது சரி இதெல்லாம் முடிஞ்சுதா? அடுத்தது. ஸோ ஒரு ஒரு டைம் டேபிள் அப்படின்றத கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எப்படி நீங்க படிக்க போறீங்க? எந்த மாரி சப்ஜெக்ட்ட என்னைக்கு படிக்க போறீங்க? எவ்வளோ நேரங்கள் படிக்க போறீங்க? அதில என்னென்ன சாப்டர்லாம் படிக்க போறீங்க? என்ன யூனிட் படிக்க போறீங்க? அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க தனியா பிரிச்சு டே பை டே வந்து ஒரு ஒரு டைம் டேபிள் மாரி போட்டுங்க. ஷெட்யூல் வந்து கண்டிப்பா போடணும். அந்த ஷெட்யூல் படி தான் நடக்கணும். அதில எதுலயுமே டீவியேஷன் ஆகக்கூடாது. அதிலருந்து நீங்க அந்த ஆஸ் பர் நீங்க என்ன போட்டிருக்கீங்க அந்த ஷெட்யூல் படி அடுத்த 5 மாதங்களுக்கு உங்களோட கடின உழைப்பு உங்க ஷெட்யூல் படி தான் இருக்கணும். ஷெட்யூல் எப்படி போடுறது அப்படின்னா, அது தெரியல அப்படின்னா நீங்க சொல்லுங்க. நான் ஒரு ஷெட்யூல் ரெடி பண்ணி குடுக்குறேன். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குன்றத நீங்க உங்களுக்கு ஓகேன்னா அத எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. பெரும்பாலும் அதில நான் ஏன் சொல்றது இல்லன்னா, அது நெறைய மாணவர்களுக்கு பொருந்தாது. ஏன்னா கோச்சிங் சென்டர் போவாங்க. அங்க நெறைய இருக்கும். ஸ்கூலுக்கு போவாங்க. இதுல கொஞ்சம் பொருந்தாதுன்றதுனால அந்த ஷெட்யூல் நம்ம குடுக்குறதில்ல. தேவைன்னா சொல்லுங்க நான் குடுக்குறேன். இல்லன்னா நீங்களே ஒரு பிரிப்பரேஷன் பண்ணி ஒரு ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க தயாரா இருக்கணும். ஸோ அப்ப இந்த விஷயங்கள பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்க கோச்சிங் சென்டர்ல ஆ ஒரு டீச்சர்ஸ் அதாவது உங்க சப்ஜெக்ட்டுக்கு எந்த டீச்சர் நல்லா பண்றாங்க, நல்லா சொல்லிக் குடுக்குறாங்க, உங்களுக்கு அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அவங்கள கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. அத ஃபாலோ பண்ற விஷயங்கள் வந்து நீங்க உங்க YouTubeஅ பார்த்து ஏதாவது ஒரு டீச்சர் நடத்துற கிளாஸ் நீங்க பார்க்குறீங்கன்னா கூட, அத தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு அவரு எல்லா வீடியோக்களும் குடுத்துருப்பாங்கன்னா, அத பாருங்க. அல்லது உங்க கோச்சிங் சென்டர்ல யாரு எந்த சப்ஜெக்ட் நடத்துறாங்க, அது வந்து வெல் அண்ட் குட் உங்களுக்கு நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னா, அத ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா வீட்ல வர்றீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில உங்க கோச்சிங் சென்டர்ல எந்த டீச்சர நீங்க ஃபாலோ பண்றீங்களோ, அவங்க கிட்ட போயிட்டு கொஸ்டின் கேட்கணும். ஃபாலோ பண்ணணும். இதில அசிங்கப்பட்டீங்கன்னா, உங்களால முன்னேறுவதற்கு அப்படின்றது இங்க தடைகள் வந்து ஏற்படும். ஸோ இந்த விஷயங்கள் நீங்க பார்த்துக்கணும். ஆனா அத விட ஃபைனலா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அது 10 வருடம், 35 வருடம் இந்த மாரி எது வேணா இருக்கு. நீங்க Amazonலாம் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பஞ்ச் வந்து ஃபுல்லா நீங்க எடுத்துக்கணும். பல வருடங்கள் 10 வருஷத்துக்கு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ்ன்றது எப்பன்னா, இப்ப நீங்க பண்ண முடியாது. ஏன்னா சப்ஜெக்ட் போயிட்டுருக்கும். இந்த நேரத்துல உங்களால பண்ண முடியாது. நீங்க பண்ண வேண்டிய டைம் எப்ப அப்டின்னா, கடைசி 1 மந்த்துக்கு. கடைசி 1 1/2 மாசம் இருக்கு அப்டின்னா, அந்த 1 மந்த்துக்குள்ள நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லா நீங்க சால்வ் பண்ணணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட விடக்கூடாது ஒரு சப்ஜெக்ட்லயுமே. அந்த மாரி நீங்க சால்வ் பண்ண தான் பிராக்டிஸ் வந்து நெறைய வரும். ஸோ இதுதான் டெக்னிக்ஸ். ரைட்டா? அந்த பிரிப்பரேஷன் அப்படின்றது இந்த மாரி பேசிக்கான விஷயங்கள நீங்க சரி பண்ணீங்கனாவே, உங்களால நல்ல மதிப்பெண் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாக்கப்படும். அந்த சூழ்நிலைகள் சரியா இருந்தாவே, உங்களால அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். அப்ப 720க்கு 720 அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நெறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஒரு கவர்ன்மென்ட் காலேஜ்ல ஒரு சீட் கிடைக்கலன்னா, குறைந்தபட்சம் நீங்க வந்து 650க்கு மேல எடுக்கணுன்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப 650க்கு மேல எடுக்கணும்னா, இப்ப சொல்ற மாரி சொன்ன விஷயங்கள எல்லாமே நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். முக்கியமா பிராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும், கரெக்ஷன் பண்ணி நீங்களே பார்க்கணும். உங்க தப்ப நீங்களே சரி பண்ணணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் இது பாசிபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ.